வாழ்க வளத்துடன் நான் உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ் பேசுகிறேன். நம்ம பிப்ரவரி மாதத்தோடைய ராசி பலன்கள் இப்போ பார்ப்போம். சரி, இந்த மாதம் முதல்ல சூப்பரான மாதங்க. ஏன்னா முதல் தேதியே நம்மளுக்கு வந்து தைப்பூசத்தோடு ஆரம்பிக்குது. 15 வந்து மகா சிவராத்திரி வருது. ஸோ இந்த பிப்ரவரி மாதம் வந்து ரொம்ப புனிதமான மாதம். இந்த மாதத்தில் நம்மளுக்கு குரு பகவானும் நல்ல நிலையில் இருக்கார். சனி பகவான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மீனத்தில் இருக்கார். ஸோ இதை பொறுத்து குரு பகவான், சனி பகவான், ராகு கேது பொறுத்து இந்த மாதம் நம்மளுக்கு வந்து ஓவராலாக எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம பார்ப்போம். ஏற்கனவே நம்ம நியூ இயருக்கு வந்து பொது பலன்களாக பார்த்துட்டோம். இந்த பிப்ரவரி மாதத்துக்கு வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து எப்படி இருக்க போகுது, அதாவது இந்த தை மாசி ரெண்டுத்துக்குமே கலந்து இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுதுன்றது நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் இப்போ பார்த்துட்டு வருவோம். இது போதுமா இல்லை ஒன்றும் இன்ட்ரோ இது போதுமா இல்லை ஒன்றும் வேறு என்ன லென்த்தாக கொடுக்கும்? என்னென்ன தேவைகளுக்கு பார்க்க போகிறோன்றதை நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இதுலேயே நம்ம வந்து படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பு எப்படி இருக்க போகுது? ஏன்னா நீங்கள் வந்து இப்போ மார்ச், ஏப்ரல் வந்தாலும் எக்ஸாம்லாம் ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பிப்ரவரி தான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. இந்த படிக்கிற குழந்தைங்களுக்கு எப்படி இருக்க போகுது, அவங்க என்ன பண்ணணும்? வேலைக்கு போகிறவங்க, ஏன்னா ப்ரொமோஷன் எல்லாம் இந்த மே மாதம் நடக்கிறதுக்கு வந்து பிப்ரவரியிலேருந்தே ப்ரொமோஷன் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஸ்கோர் கார்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரமோஷன் யார் யாருக்கு வரும், அவங்க யார் யார் அதுக்காக என்னென்ன பண்ணணும்? இன்னொன்று கேட்கவே வேணாம், தை மாதம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கல்யாண வேலைகள், கல்யாணம் சம்மந்தப்பட்ட வேலைகள் ரொம்ப பிஸியாக இருக்கும். ஸோ கல்யாணம் யார் யாருக்கு கை கூட போகுது, அவங்க என்னென்ன விதத்தில் அவங்க ரெடி ஆகணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ குழந்தைங்க படிப்புக்கு, வேலைக்கு, கல்யாணத்துக்கு, மற்றபடி ஆரோக்கியம், இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட், நீங்கள் வீடு வண்டி வாகனம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே பொதுவாக என்னென்ன பலன்கள், அதுக்கு அந்த பலன்கள் நம்மளுக்கு நடக்கிறதுக்கு என்னென்ன தெய்வ வழிபாடுகள், என்னென்ன பரிகாரங்கள் பண்ணணுன்றதை நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வருவோம். மீனராசி சொல்லவா வேணும், படாத பாடுபட்டுருக்கோம். ஏன்னா ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கட்டுங்க, பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நம்ம அடி வாங்காத ஏரியாவே இல்லை, ஆனால் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு நல்ல விஷயங்கள் என்னென்னா, ஓரளவுக்கு கையிலலாம் காசு தங்கும். சரிங்களா? வீட்டிலலாம் ஓரளவுக்கு சந்தோஷம் இருக்கும். குலதெய்வம் கோயில் போயிட்டு வாங்க. நீங்கள் அதுவும் மீன ராசிகளாம் எப்படின்னா, மோஸ்ட்லி குலதெய்வம் கோயில் வந்து ஏதாவது இந்த ஆறு ஓரம், குள ஓரம், அருவி ஓரம், இந்த மாதிரி நீர் சம்பந்த இடத்துல குலதெய்வம் அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அம்பாள் பெண் தெய்வமாக அமையறதுக்கு அது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி இருந்ததுன்னா குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும். என்னென்ன நடக்கும் சார் நல்ல விஷயம்னா, உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் டைம் சூப்பராக இருக்குது. சார் கையில் காசு இல்லை, எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனா, ஒரு ரூ. 100 ரூ. 150 வெள்ளி காயினாவது வாங்கி வைங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த வெள்ளியில் செஞ்ச யானை பொம்மைலாம் வீட்டில் ஜோடியாக இருக்கணும், தனியாக கூட. அதெல்லாம் வைக்க வைக்க குடும்பத்தில் நிறைய சந்தோஷங்கள் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி விஷயங்களை நம்ம தன ஆகர்ஷணம்ன்ற ஒரு இன்டர்வியூவில் சொல்லுவோம். அது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் நல்லாயிருக்கு. நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் வின் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நிறைய பேர் டீச்சர்ஸ் இருப்பீங்க, சாஃப்ட்வேர் டெஸ்டர்ஸ், சீனியர் மேனேஜ்மெண்ட்டில் இருப்பீங்க. கவர்மெண்ட்டில் இருந்தால் கூட ஒரு மேனேஜ்மெண்ட் பொசிஷனில் நடுவில் ஒரு டீசெண்டான பொசிஷனில் இருப்பீங்க. நீங்கள் ப்ரொமோஷனுக்கு ஏதோ எழுதுறீங்க, அப்படி இல்லைன்னா வெளிநாடு போகிறதுக்கு ஏதோ எழுதுறீங்க. ஏன்னா வெளிநாடு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஷார்ட் டேர்மாக போயிட்டு வரதுக்கு விசாஸ் ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த முயற்சிகள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து எதில் கவனமாக இருக்கணும்னா உடல்நிலை. ஏன்னா உடல்நிலைன்றதை தாண்டி மனநிலை ஏகப்பட்ட குழப்பம் வரும். யார்கிட்டையும் பேச மாட்டோம். நம்மளாம் ஊருக்கே அட்வைஸ் பண்ணிட்டு இருந்த மீனராசி கம்முன்னு உக்காண்டிருக்கோம். நமக்கு யாராவது எதனா சொல்ல மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருக்கோம். இந்தமாதிரி மனக்குழப்பங்கள் இருந்தால் மெயின் தவம் பண்ணுறது பெஸ்ட்டு. மெடிடேஷன் பெஸ்ட். மெடிடேஷன் பண்ண முடியலையா, சாமி ஜபம், மந்திரங்கள் ஜபம் பண்ணலாம். அப்படி இல்லையா யோகா, இல்லை கோவிலில் போயிட்டு வலம் வர்றது, ஒரு 108 தடவை வலம் வர்றது, இந்த மாதிரி பண்ணுறது உங்களுடைய உடல்நிலையை சீராக வச்சுக்கும், மனநிலையை சீராக வச்சுக்கும். வீட்டில் ஏதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இப்போ நிறைய ஃப்ரிக்ஷன்ஸ் வரும். அந்த மாதிரி எதனா இருந்ததுன்னா அதை சரிப்படுத்தும். இது எல்லாமே நல்லது. பெஸ்ட்டாக சார் நல்ல விஷயமா ஒன்று சொல்லுங்கள் சார் அப்படின்னா, ஆஃபீஸில் 1000 டென்ஷன் நம்மளுக்கு ஓடிட்டு இருந்தாலும் ப்ரமோஷனுக்கோ இல்லை அடுத்த லெவல் முன்னேற்றத்துக்கோ, அதான் சொன்ன ஃபாரின் போகிறதுக்கோ இதுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது.
தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுவும் உங்கள் 12ஆம் வீட்டிலாம் குரு பகவான் பார்க்கறதுனால ஏதாவது ஒரு விதமான சுப நிகழ்ச்சி நடக்கும். சார் யாருக்குமே 100% கெட்டதோ 100% நல்லதோ நடக்காது சார். மாறி மாறி தான் நடக்கும். அப்போது நம்மளுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போது வர காசை கரெக்டான விஷயத்தில் போட்டிங்கன்னா அந்த சுப நிகழ்ச்சியை நம்மளுக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறும். நமக்கு நிறைய நல்லதும் செஞ்சு கொடுக்கும். பிஸ்னஸில் யாருன்னா பண்ணுறீங்கன்னா அதில் ப்ராஃபிட் வர்றதுக்கும் எக்கச்சக்க வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் யாருன்னா லவ் பண்ணுறவங்களுக்கும் லவ் கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம வாங்குகிற அடிக்கு ஏதாவது ஒரு தோல் கிடைக்காதா, சாயத்துக்கு இல்லை யார்கிட்ட புலம்புறதுக்காவது ஆள் கிடைக்காதான்லாம் யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ அந்த லவ்ன்றது ஆப்போசிட் ஜெண்டர் மட்டும் கிடையாது. வீட்டில் சந்தோஷமோ இல்லை ஒரு நல்ல ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தர்கிட்ட மனம் விட்டு பேசுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த லவ் பண்ணுறவங்க கல்யாணமாக மாத்திரம்னு எதனா ட்ரை பண்ணுறவங்க கூட்டிகிட்டு போகிற ஆளை கரெக்டான ஆளை கூட கூப்பிட்டு போங்க. நம்ம ஜாதகத்தில் ஜென்ரலாக எந்த மாதிரி மனைவியோ ஹஸ்பண்டோ வரவங்க அந்த பேரில் கண்டுபிடிப்போம். நிறைய பேர் நம்ப மாட்டாங்க, இதில் எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்னு. நாங்கள் அவங்க அப்பா அம்மா பேர் சொல்லுவோம். உங்கள் அப்பா அம்மா பேரை நீங்கள் சொல்ல வேண்டாம், ஜாதகம் பார்த்தே நம்ம சொல்லலாம். அதாவது ஆர்கே கிருஷ்ணமூர்த்தி ஐயா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி தான் இனிஷியலோட பேர் ஜாதகத்தில் காட்டாது, பட் அந்த பேருக்கேற்ற கிரகங்கள் காட்டும். அதை வச்சு இப்படியா அப்பா பேர் இதுவா அம்மா பேர் இதுவான்னு நாங்கள் கேட்போம். அந்த கிரகங்கள் காட்டும். அதே மாதிரி அந்த மனைவி பேரும் காட்டும், ஹஸ்பண்ட் பேரும் காட்டும். அதே மாதிரி யார் உங்கள் கூட வந்தால் அவங்க நல்லா நடத்தி கொடுப்பாங்கன்ற பேரும் காட்டும். ஸோ அந்த மாதிரி சொந்தக்காரங்களை கரெக்டாக சூஸ் பண்ணி எடுத்து நீங்கள் கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளை வீடு போகும்போது இது கூப்பிட்டு போனீங்கன்னா ஜெயிக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஹோரை உங்களுக்கு வியாழக்கிழமை குரு ஹோரைன்னா சூப்பராக ஒர்க் ஆகும். பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு போகிற அந்த குரு ஹோரையில் போங்க. நீங்கள் ஆஃபீஸில் ப்ரொமோஷன் பற்றி என்ன பேச போகிறீங்கன்னா கூட இந்த குரு ஹோரையாக பார்த்து பேசுனீங்கனாலும் இங்கே ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி ஏதாவது ஒரு குருவோடைய ஃபோட்டோ வச்சுக்கோங்க. இப்போ கனகம்பட்டியார், சாய்பாபா இவங்களுடைய ஃபோட்டோ வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. தெய்வ வழிபாடுகள்னால் மீனாட்சி அம்மன் டிஃபால்ட்டுங்க. மீன ராசிக்கு மீனாட்சி அம்மன் சொக்கநாதரோடு வச்சுக்கோங்க. சொக்கநாதரை தனியாக மீனாட்சி அம்மனை தனியாக வழிபடக்கூடாது. சேர்த்து வழிபட தான் பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மீனாட்சி அம்மன் வழிபாடு சூப்பராக இருக்கும். நீங்கள் அதுவும் புதன்கிழமையில புதன் ஹோரையிலையோ வியாழக்கிழமை குரு ஹோரையிலையோ போய் வழிபாடு பண்ணுறது இன்னும் நல்லது. மதுரைக்கு தான் போகணுன்னு இல்லை, வீட்டில் இருந்தும் வழிபடலாம். பக்கத்தில் மீனாட்சி அம்மன் கோயில் இருந்தால் அங்கே போய் வழிபடலாம். இல்லை நெட்டு இருக்குது, ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் எடுத்து ஒட்டிட்டு அவங்களையும் வழிபடலாம். எப்படி எந்த ரூபத்தில் வழிபட்டாலும் மீனாட்சி வந்துடுவா. இது ஒன்று. இன்னொன்று இது லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. அதுவும் வியாழக்கிழமை குரு ஹோரையில் போயிட்டு அவருக்கு பானகம் தருவாங்க. இந்த வெள்ளத்தை தண்ணியில் கரைச்சி பானகம் தருவாங்க. அதை உங்கள் கையால் வரவங்களுக்கு கொடுக்க முடிஞ்சால் சூப்பர். அப்படி அந்த இடத்துல ஒத்துக்கலை, கோவிலில் ஒத்துக்கலைன்னா அதுக்கான பணத்தை கொடுத்துட்டு அந்த பானகம் கொடுத்துட்டு வர்றதும் ரொம்ப நல்லது. அதுவும் மெயினாக எதுக்கு நல்லதுன்னா, யாருன்னா மகப்பேருக்கு ட்ரை பண்ணுறீங்க, ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணுறீங்க, கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணுறீங்க, இதுக்கெல்லாம் இந்த பானகம் கொடுத்துட்டு வர்றது நல்லது. சிவபெருமான் கோவில் நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு போய்ட்டு அந்த கொண்ட கடலை கொடுத்துட்டு வர்றதோ, இல்லை மஞ்சள் வஸ்திரங்கள், நீங்கள் எந்த தெய்வமாக இருந்தாலும் உங்களுக்கு மஞ்சள் கலர் சூப்பராக ஒர்க் ஆகும். அந்த மஞ்சள் வஸ்திரங்கள் கொடுத்து வழிபாடு பண்ணுறதோ, இல்லை இப்போ தைப்பூசம் வருது, நம்மளுக்கு சிவராத்திரி வருது இந்த மாதங்களில் போயிட்டு ஸ்வீட்டு, லட்டு, பூந்தி, கல்கண்டு இதுக்குன்னு கடன் வாங்கி அன்னதானம் பண்ணோன்றது இல்லை. நம்ம கையில் என்ன காசு இருக்கோ அந்த காசை நீங்கள் கொடுத்து அன்னதானம் இந்த பொருட்கள்லாம் பண்ணி வர உங்களுக்கு வாழ்க்கையில் இன்னும் ரொம்ப நல்ல முயற்சிகள் இருக்கும். இதில் மீனமுக்கு நிறைய பேர் மறுமணம் பற்றியில் நிறைய கேட்டிருந்தீங்க. ஏன்னா பர்சனல் லைஃப் உருட்டு எடுத்துருச்சு. மறுமணத்துக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சொன்ன தெய்வ வழிபாடுகள், இந்த பரிகாரங்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வர உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக அமையும். இந்த தைப்பூசமும் சிவராத்திரியும் பிடிச்சிக்கோங்க. இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஓவராலாக நம்ம லைஃப் இந்த மாதம் எப்படி இருக்கும், படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும், நம்ம கல்யாணத்துக்கு யாருக்கு டைம் நல்லாயிருக்கு, லவ் பண்ணுறவங்களுக்கு டைம் யாருக்கு நல்லாயிருக்கு, லவ்வை கல்யாணமாக மாற்றுறதுக்கு டைம் யாருக்கு நல்லாயிருக்கு, உடல் உபாதைகள் உடல் நலம் எப்படி இருக்கும், மனநலம் எப்படி இருக்கும், யாருக்கு கையில் காசு வரும், யாருக்கு கடன் வரும், யார் கடன் வாங்கக்கூடாது, யார் கடன் வாங்கலாம்,
யாருக்கு வந்து தொழில் அமையும், யாருக்கு வேலை நல்லா அமையும், யாருக்கு சுப நிகழ்ச்சி நடக்கும், யார் யார் எது எதில் அட்வான்டேஜ் இருக்குது, எது எதில் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். நம்ம இது சொன்னது எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள். ஏன்னா தமிழ் மக்கள்னு எடுத்தால ஒரு ராசிக்கும் 1,00,00,000 பேர் இருக்கும். அதனால் எல்லாருக்கும் பொதுவான பலன்களாக சொல்லியிருக்கோம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு வேணும்னா தனியாக கால் பண்ணுங்கள், உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க. அதை நம்ம தனிப்பட்ட ஜாதகம் சொல்லும்போது அது இன்னும் அக்யூரேட்டாக உங்களுக்கு போய் சேரும். முக்கியமான நிகழ்வுகள் இந்த பிப்ரவரி மாதம் 2 ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியம். தைப்பூசம் 1ஆம் தேதியே வந்துடுது, 15ஆம் தேதி நமக்கு வந்து சிவராத்திரி வருது. இந்த 2 நாட்கள்லையும் நல்ல விரதம் இருந்து சாமியை, உங்களுக்கு வந்து எந்த சாமின்னு சொல்லியிருப்போம், எந்த மாதிரி அன்னதானம் பண்ணால் நல்லது, எந்த மாதிரி கலர் துணிகள் உடுத்தினா நல்லதெல்லாம் சொல்லியிருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கலர் துணியோ அந்த உணவு அன்னதானங்களோ இந்த 2 நாளில் நீங்கள் பண்ணிட்டு வர ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கான விரத முறைகள்லாம் ஒரு இன்டர்வியூவாகவே நம்ம சேனலில் இப்போ கொடுப்போம். அதையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் மாதமாக அமையும். உடனே எனக்கு இது நடக்கிற அது நடக்கணும்னா டக்குன்னு அவசரப்பட்டு கமெண்ட் போடக்கூடாது, சரிங்களா? நீங்கள் வந்து இது வந்து நடக்க போகிறது தான் சொல்லியிருக்கோம். ஸோ வாட்ச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது பேட்டர்ன்றதை பார்த்துட்டு செய்யுங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அக்யூரசி இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த பிப்ரவரி மாதம் உங்கள் எல்லாருக்கும் எல்லாம் நல்லதும் நடக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நான் உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். எல்லாரையும் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.